الحمد لله الحمد لله الذي هدانا للإيمان والصلاة والسلام على من أنزل عليه الفرقان هدى للناس وشفاء للصدور والأبدان. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العظيم وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال تعالى أيضا ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وآله وسلم لو أن رجلا يخر على وجهه من يوم ولد إلى يوم يموت في مرضاة الله عز وجل لحقره يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. மண்ணையும் விண்ணையும் விண்ணிலே பல விண்மீன்களையும் மண்ணிலே பல ஜீவராசிகளை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வையகத்துக்கு அருட்படையாக ரஹ்மத்தாக வந்துதித்த காரூண்ய நபி முஹம்மது முஸ்தபா தாஜ்தாரே மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீது சாந்தியும் சலாமும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், கயாமத் வரையும் பின்பற்றக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீது சாந்தியும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுடைய மாளிகையில் ஜும்ஆவுடைய தினத்தன்று இஅ்திகாஃபுடைய நியத்திலே வந்தமர்ந்து நல்ல விடயங்களை கேட்டு செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல சிந்தனையுடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் அவன் தவிர்த்து கொள்ள சொன்ன அனைத்து காரியங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் தன்மையாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கோடான கோடி வஸ்துகளை உலகத்தில் படைத்து அந்த படைப்புகளில் மனிதனை மிக சிரேஷ்டமான விசேஷமான படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். அதிலும் முஃமின்களை, அந்த மனிதர்களிலும் முஃமின்களை, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களை கண்ணியவான்களாக சிறந்தவர்களாக இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு முஃமினான அடிமை என்றால் அது ஒரு பொருளை போல வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஆனால் ஒரு முஃமினான அடிமை ஹைரும் மின் முஷ்ரிகா, இணை வைக்கக்கூடிய பாவியான சுதந்திரமான ஒருவனை விட சிறந்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, முஃமின் அவன் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியவானவன், சிறந்தவன். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன், முஃமினாக ஆகிவிட்டவன், ஒரே ஒரு அல்லாஹ்வை நம்பக்கூடியவனாக ஆகிவிட்டவன் பாவியான
முஷ்ரிக்கான அப்படியான ஒருவனை போல ஆக முடியாது. லா யஸ்தவு, அவன் சமமாக மாட்டான். ஏன்னால் முஃமின் என்பவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஈமானுடையவன், அல்லாஹ்வை நம்பக்கூடியவன், கண்ணியமானவனாக இருக்கிறான். அன்பு நபி அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நலர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் கஅபா, நபி அவர்கள் கஅபாவை பார்த்தார், பைத்துல்லாவை பார்த்தார். பார்த்து சொன்னார்கள், ஃபகால லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான அந்த ரப்பை தவிர வேறு யாரும் இந்த பூமிக்கு மேலால் கிடையாது. லா மஅபூத பிஹக்கின் சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான அந்த ரப்பை தவிர வேறு யாரும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, மா அத்தியபகி வ அத்தியப ரீஹகி, நீ எவ்வளோ பரிசுத்தமானவனாக இருக்கிறார். நபி அவர்கள் காபாவை பார்த்து கூறுகிறார்கள், நீ எவ்வளோ பரிசுத்தமானவன், நீ எவ்வளோ பரிசுத்தமானவனாக இருக்கிறார். வ அத்தியப ரீஹகி, உன்னுடைய வாசம் அது எவ்வளோ வாசமானதாக இருக்கிறது. சொன்னார்கள், வஅதமு ஹுர்மதகி, உன்னுடைய கண்ணியம் மகத்துவம் அது மிகைப்பார். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வல் முஃமினு அஅதமு ஹுர்மதன் மின்கி, ஒரு அல்லாஹ்வை நம்பக்கூடிய அடியான் அவன் உன்னை விட மிக மகத்துவமானவன். வல் முஃமினு அஅதமு ஹுர்மதன் மின்கி, என்னென்னால் முஃமின் அல்லாஹ்வுடைய பார்வையில் கண்ணியமானவன், சிறப்பானவன். சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜஅல ஃபீ ஹராமன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை சங்கையானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். சொல்லிவிட்டு, وحرم من المؤمنين ماله ودمه وعرضه, ஒரு முஃமினுடைய பணம், சொத்து, செல்வம், அவனுடைய இரத்தம், அதே போல அவனுடைய மானம், மரியாதை, அது கண்ணியமானது, மகத்துவமானது, உன்னை விட என்று காபாவை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஃமினான ஒரு அடியானை கெட்ட எண்ணம் கூட வைக்க முடியாது. உள்ளத்தால் அவன் கெட்டவன் என்று கூட நினைக்க கூடாது. ஏனென்றால் முஃமின் அல்லாஹ்வுடைய பார்வையில் கண்ணியமானவன், மகத்துவமானவன். கண்ணியமான சகோதரர்களே, அதனால மனிதன் முஃமினாக இருப்பவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் கண்ணியமானவனாக இருக்கிறான். நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதாஉல் முஃமினி வ ஷௌகத்துன் யஷாஃபுஹா أو شيء يؤذيه يرفعه الله بنا يوم القيامة, ஒரு முஃமினுடைய தலைவலி, அவனுக்கு ஒரு தலைவலி ஏற்படுகிறது. ஒரு தலைவலி ஏற்படக்கூடிய ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லது வஷௌகத்துன் யஷாஃபுஹா, அல்லது ஒரு முள் அவனுடைய காலிலே குத்துகிறது, ஒரு முள் காலிலே குத்துகிறது, அல்லது ஏதாவது ஒரு நோவினை அவனுக்கு ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்தஸ்தை கியாமத்துடைய நாளிலே உயர்த்துகிறான். ஒரு முஃமினுக்கு வார தலைவலி, அவனுக்கு வார கஷ்டம், சிரமம், இதனால் அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துகிறான், அவனுடைய கண்ணியை உயர்த்துகிறான். وَيُكَفِّرُ عَنْهَا بِهَا ذُنُوبَهُ, அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். முஃமின் அல்லாஹ்வுடைய பார்வையில் கண்ணியமானவன். சகோதரர்களே, அவன் உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள்,
அத்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்குகிறார். அவருடைய தரஜாக்களை அந்தஸ்துகளை கியாமத்துடைய நாளிலே உயர்த்துகிறார். சொன்னார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ லா யுகஃபிரு அனில் முஃமின் خطاياه كلها بحمى ليلة. ஒரு முஃமினான அடியானுக்கு இரவிலே காய்ச்சல் ஏற்படுகிறது. அந்த காய்ச்சலின் காரணமாக அவனுடைய முந்தைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு முஃமின் எவ்வளவு கண்ணியமானவர். மேலும் சொன்னாங்க நபி அவர்கள், ஒரு மனிதன் ஒரு முஃமினான அடியான் மரணித்து விட்டால், ஒரு முஃமின் மரணித்து விட்டால், மரணித்ததன் பின்னால் அவனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி மன் غسل ميتا فكتم عليه غفر الله له 40 كبيرا. முஃமின் எவ்வளவு கண்ணியமானவனா, அவனுடைய மரணத்தின் பின்னாலும் அவனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது மார்க்கம். 4 கடமை இருக்கிறது. அவனை குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுவித்து அவனை அடக்கம் செய்ய வேண்டும். 4 கடமைகள் இருக்கிறது. அப்போ ஒருவன் அவனை குளிப்பாட்டுகிறார். அவனை குளிப்பாட்டி அவன் குளிப்பாட்டும் பொழுது அந்த ஜனாதாவில் ஏதாவது குறை இருந்தால் அதை மறைக்குகின்றான். ஜனாதாவில் ஏதோ குறைகள் இருக்கிறது, குறைகள் இருக்கக்கூடும், அதை மறைக்கிறார். குளிப்பாட்டவர் மறைக்கிறார். غفر الله له 40 كبيرا. அல்லாஹ் அவனுடைய 40 பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமின் எவ்வளவு கண்ணியமானவர். மரணித்ததன் பின்னால் குளிப்பாட்டும் பொழுது அவனுடைய ஜனாதாவில் குறைகள் இருந்தால் அதை மறைப்பவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறார். 40 பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ومن حفر لأخيه قبرا حتى يجنه فكأنما أسكنه مسكنا حتى يبعث. கண்ணியமான சகோதரர்களே, யார் அந்த மையத்தை கபரை தோண்டி அதிலே அவனை அடக்கம் செய்கிறாரோ, கபர் தோண்டி அவரை அடக்கம் செய்கிறார், அப்படி அடக்கம் செய்தால் அவர் கியாமத்து வரையில அந்த கபரில் இருக்கும் காலமெல்லாம் இவரை ஒரு வீட்டிலே தங்க வைத்து பாதுகாக்கிறவரை போல அவ்வளவு நன்மை அவருக்கு கபரை தோண்டி அவர் அடக்கம் செய்தார். கண்ணியமான சகோதரர்களே, நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய பார்வையில், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவு கண்ணியமானவர், எவ்வளவு மகத்தானவர். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஃமினும் உலகத்தில் ஒற்றுமையாக கண்ணியமாக ஒருத்தர் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த அடிப்படையில் சகோதரர்கள், இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மதிக்கிற காலம் எல்லாம் போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஃமினை கண்ணியப்படுத்துவது, முஸ்லிமை கண்ணியப்படுத்துவது, உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வது, தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை பார்ப்பது, வயோதிபம் அடைந்ததன் பின்னால் அவர்களை பராமரிப்பது, இவைகள் எல்லாம் இன்று குறைந்து கொண்டு போகும். சகோதரர்களை, உறவுகளை பேணுவது எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, வஅபுதுல்லாஹ் படைச்ச ரப்ப வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அவனுக்கு நீங்க இணை வைக்காதீர்கள். அவன் ஒருவன், தனித்தவன், இணை துணை அற்றவன், தேவையற்றவன். அந்த ரப்பை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இணை வைத்திடாதீர்கள். படைச்ச ரப்ப வணங்கு. அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது.
முழு உலகத்தினுடைய அத்தனை படைப்புகளும் அவன் பக்கம் தேவையுள்ளவர். ஆனால் படைத்தவன் எந்த ஒரு ஒத்தினும் பக்கம் தேவையற்றவனாக இருக்கிறான். வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வப்னிஸ் ஸபீல் والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت ايمانكم. சுப்ஹான் அல்லாஹ்வோட அல்லாஹ்வை வணங்குங்க, அவனுக்கு யாரும் இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக வபில் வாலிதைனி இஹ்சானா, தன்னுடைய தாய் தந்தையர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். தாயையும் தந்தையையும் அழகான முறையில் பராமரித்துக் கொள்ளுங்கள். அதோடு அல்லாஹ் சொன்னார், வபிதில் குர்பா, உறவினர்கள், நெருங்கிய உறவுகளோட நல்லா இருங்க, அவர்களை பிரிந்து வாழாதீங்க. வல் யதாமா வல் மசாகீன், யதீம்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள், ஏழைகள், அண்டை வீட்டார்கள், அண்டை வீட்டார் உறவினர்கள், உறவினராக இருக்கும் அண்டை வீட்டார்கள், உறவினர்கள் இல்லாத அண்டை வீட்டார்கள், இப்படி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இவர்களோட நல்லாக நடங்க என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல எச்சரிக்கை. பேச வந்த விடயம் என்னன்னா, உறவுகளை பேணுங்க, உறவினர்களோட சேர்ந்து வாழுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறார். அண்டை வீட்டாராக இருக்கலாம், அவர் நம்முடைய நெருங்கிய உறவினராக இருக்கிறார், அவர்களோட நல்லா நடக்கிறது. இந்த வருடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், யஅமுரு பில் அத்ல், நீதமாக நடங்க. அல்லாஹ் எங்களுக்கு ஏவுகிறான், நீதமாக நடங்க, உபகாரம் செய்ய, உறவினர்களோட நல்லா நடங்க. இன்னைக்கு குடும்பங்கள் பிரிந்து சிதறி வாழ்றாங்க. இதனால பாரதூரமான விபரீதங்கள் சமுதாயத்தில் உண்டாகும். எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை, உறவினர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை, சொந்த சகோதரர்கள், தாய் தந்தையர்கள் எல்லாம் பிரிஞ்சு வாழ்றாங்க. கண்ணியமான சகோதரர்களை, குர்ஆன் சொல்லுது, சேர்ந்து வாழ், பிரிந்திராதீங்க. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்க பிரிந்திராதீங்க, சேர்ந்து வாழ். பிரிவீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு தூரமாகிடுவீங்க. وإذا تخافت أمتي سقطت من عين الله. நீங்க ஒருத்தர் ஏசி பேசி பிரிந்து கொள்வீங்கன்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து விழுந்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய உறவுகள் பிரிந்து வாழ சின்ன சின்ன துனியாவுடைய அற்ப காரணங்கள்னால சமுதாயம் பிரிந்து வாழ்கிறார்கள். சகோதரர்களே, சேருங்க, நல்லா பிரியாதீங்க, உறவினரோட சேர்ந்து. அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்தத் அஹ்மதுல பதிவாக இருக்குது. சொல்றாங்க, மன் சர்ரஹு ஐ யுமித்த லஹு ஃபீ உம்ரிஹி வ யுஸாத லஹு ஃபீ ரிஸ்கிஹி. யாருடைய ஆயுள் நீளமாக வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, என் ஆயுள் நீடிக்கணும், நீண்ட காலம் வாழணும் என்று யார் நினைக்கிறாரோ, யாருடைய ரிஸ்கில அதிகம் அபிவிருத்தி உண்டாகணும், என்ற ரிஸ்க் அதிகரிக்கணும் என்று யார் விரும்புகிறாரோ, தந்த தாய் தந்தையரோட நல்லா நடந்து கொள்ளுங்க, தன்னை பெற்றெடுத்தவர்களோட நல்லா நடந்து. அடுத்து சொன்னாங்க, தந்த குடும்பத்தோட உறவுகளோட சேர்ந்து வாழுங்க, பிரிஞ்சிடாதீங்க. உறவுகளோட சேர்றதுனால ஆயுள் நீடிக்குது, தன்னுடைய ரிஸ்கில் அதிகரிப்பு அபிவிருத்தி உண்டாகும்.
இப்போ கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு யோசிங்க, எங்களோட வாழ்க்கையில குடும்பங்களோட உறவுகளோட நாங்கள் சேர்ந்து வாழ்றோமா? சொன்னாங்க, யாருக்கு வேணுமோ, யார்ட ஆயுள் நீடிக்கணுமோ. கண்ணியமான சகோதரர்களே, அதனால ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தபரானில வரக்கூடிய ஒரு ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சனாஉல் மஅரூஃப் وتقي مصارع السوء وصدقة السر تطفئ غضب الرب وصلة الرحم تزيد في العمر. சொன்னாங்க கண்மணியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல காரியங்களை செய்வது, நற்கர்மங்களை செய்வது கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கும். சுப்ஹானல்லாஹ். நல்ல காரியங்கள், நல்ல அமல்கள் செய்வது கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கும். அது சொன்னாங்க, வஸதகத்து சிர், ரகசியமான சதகா இருக்கிறே, ரகசியமான சதகா கொடுக்கிறது, அது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் என்று சொன்னார்கள். வதுத்ஃபிஉ கதப ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். இரவில கொடுக்கக்கூடிய சதகா அடுத்த நாள் பகல்ல வர இருக்கக்கூடிய முசீபத்துகளை தடை செய்துவிடும். சதகாக்கள் கொடு, தான தர்மங்கள் கொடு, நோய்கள் நொடிகள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களுடைய நோயாளிகளை சதகாவின் மூலம் குணப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோய்களை சதகாவின் மூலம் குணப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா. அடுத்து சொன்னாங்க, வஸிலத்துர் ரஹம், குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்றது இருக்கிறே, அது தந்த ஆயுளை அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். ஆயுளை கூட்டும் என்றார். அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் ஆகிரத்தை, அல்லாஹ்வையும் ஆகிராவையும் நம்புவார்களோ, ஃபல்யுக்ரிம் ضيفஹு, அவர் தந்த விருந்தாளிகளை நல்ல முறையில் கவனிக்கட்டும். விருந்தாளிகள் வந்துட்டா அவர்களை நல்ல முறையில் கவனிங்க. அவருடைய ஈமானுக்குரிய அடையாளம் அவருக்கு, அவர் ஆகிரத்தை நம்பக்கூடியவர். மேலும் சொன்னார்கள், வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமஹு, யார் அல்லாஹ்வை ஆகிரத்தை நம்புவாரோ அவர் தந்த உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும். குடும்பத்தோடு சேர்ந்து பிரிஞ்சிடாது. கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க எவ்வளவுதான் சேர்ந்தாலும் எங்களோட துண்டிச்சு வாழ்றோம், பிரச்சனை இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, சில்மன் கதஅக், உங்களை துண்டிக்கிறவரோட நீங்க சேருங்க, நீங்க பிரியாது. வஅஃபு அம்மன் ظلمك, உங்களுக்கு அநியாயம் செய்யறனா நீங்க அவரை மன்னிங்க. கஷ்டமான கோஷம் தான், ஆனா ஈமான்தாரி, அல்லாஹ்வோட பயம் இருக்குது, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குது. நாளைக்கு அல்லாஹ்விடத்துல போகணுமே, பிரச்சனை அவர்தான் தவறு, நாங்க மன்னிப்பு கேட்போம். நீங்க சேர்ந்து வாழுங்க. சில்மன் கதா, நீங்க சேர்ந்து அவரோட ஒதுக்கட்டும், அவரோட கல்யாணத்துக்கு சொல்லாம இருக்கட்டும், அவரோட அவர்களுடைய குடும்ப ஃபங்க்ஷனுக்கு சொல்லாம இருக்கட்டும். ஆனா நீங்க போங்க, நீங்க போய் சலாம் சொல்லுங்க, நீங்க சேர்ந்து கிடங்க. உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் மன்னிங்க என்று சொல்றாங்க. வாசிமன் ஹரமன், உங்களுக்கு தரலன்னா நீங்க கொடுங்க. இல்ல உலகையா இறைச்சி எங்களுக்கு அவங்க தரல, அதனால நாங்களும் கொடுக்கிறோம். இல்ல, நாங்க கொடுக்கணும். இதுதான் ஒரு முஃமினுடைய அழகான பண்பு சகோதரர்களே. சேருவதனால ஆயுள் நீடிக்குது. இவருடைய ரிஸ்கில் அபிவிருத்தியை அல்லாஹ் உண்டாக்குறான். நாங்க அல்லாஹ்வுக்காக செய்வோம். கண்ணியமான சகோதரர்களே, சொன்னாங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். பேசினா நல்லத பேசு, அப்படி இல்லைன்னா மௌனமாகிறீங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஏன்னா பேசி கூடினா பாவம் கூடிடும். இதுக்கு அதிகமா பேசுறோம். மன் கஸுர கலாமுஹு கஸுர துனூபுஹு,
யார் அதிகமா பேசுவாரோ அவரோட பாவம் கூடிடும். வமன் கஸர ذُنُوبُهُ مَاتَ قَلْبُهُ. யார பாவம் கூடுமோ அவனுடைய உள்ளம் மரணித்து விடும் என்று சொன்னார்கள். வமன் மாத கல்புஹு, யாருடைய உள்ளம் மரணித்து விடுமோ தஹல النار, அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தில் நுழைவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நல்லத பேசுங்க, வீணான பேச்சுகளை தரித்து கொள்ளுங்க. பேசினா நல்லத பேசுங்க, அவள் மௌனமாக. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் நல்லவைகளை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை திருப்தியை அடைய வேண்டும். கொஞ்ச காலம் வாழ போறோம் உலகத்தில், நீடோடி வாழ்க்கையாக. அதனால நமது உறவுகளை சேர்ந்து அன்பாக வாழ வேண்டும். எவ்வளவு நலவு செய்யலுமோ அவ்வளவு நலவு செய்யும். மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்யலுமோ அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுக்கு உதவி செய்யும். யார் இவரோட கோவித்துக் கொண்டாலும் நாம் அவரோட கோபம் இல்லை, நாம் அவர்களோட சேர்ந்து வாழ்வோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். நாங்க எப்படி சலாம் சொல்றேன், இல்ல நீங்க சலாம் சொல்லுங்க. மன் பதஅ பிஸ்ஸலாம் பரிஉ மினல் கிப்ர். யார் முதலாவது சலாம் சொல்லுவாரோ அல்லாஹ் சொல்றான், நபியவங்க சொன்னாங்க, அவர்கிட்ட பெருமை இல்லாதவர் இல்ல. நான் யாரு, நானே அவருக்கு சலாம் சொல்லணும், அவன் தானே இப்படி செஞ்சான் அப்படி செஞ்ச, இல்ல பிரச்சனை இல்லை, நாங்க பேசலாம். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவோம். மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹு அல்லாஹ். யார் பணிவானோ அல்லாஹ் அவனை உயர்த்துவான். வமன் தகப்பர வதஅஹு அல்லாஹ். யார் பெருமை அடிப்பானோ அல்லாஹ் அவனை கீழே போட்டுடுவான். அதனால நான் போகலாம் ஏழும் பணிஞ்சு போகும், அல்லாஹ் உயர்த்துவான். அதனால குடும்பங்கள் உறவினர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழும். கண்ணியமான சகோதரர்களே, சொன்னாங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ரிவாயத்துல ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யுப்தத லஹு ஃபீ ரிஸ்கிஹி ஃபல்யஸில் ரஹிம். திரும்ப சொல்றாங்க நபி. நிறைய ஹதீஸ்கள்ல ஒருவனுடைய வாழ்க்கையில பரக்கத்துகள் உண்டாகணும்னா, ரிஸ்கில அபிவிருத்திகள் உண்டாக வேண்டும்னா அவன் அவனோட உறவுகளோட சேரட்டும், பிரியக்கூடாது, சேர்ந்துவார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸல் வாஸிலு பில் முகாஃபி வலாக்கின்னல் வாஸிலு அல்லதி இதா குதிஅத் ரஹிமுஹு வஸலம். சுப்ஹானல்லாஹ். செல்லவ நினைக்கிறேன், குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு வாழ்றது, நல்லா நடந்து போறது, நாங்க எல்லாம் கொடுத்து நடக்கிறோம் அப்படின்றவர் அல்ல, நல்லா நடக்கிறவர். ஆனா எப்படின்னா சொன்னாங்க, யார் உறவை துண்டிக்கிறாரோ இவர் அவரோட வீட்டு சேர்றார், இவர் தான் உறவோட சேர்ந்தவர் சொன்னார். இன்னைக்கு நல்லா சேர்ந்து நடக்கிறவங்க நல்லா நடக்கலாம், அவர் நல்லா நடக்கிறார், நான் நல்லா நடக்கிறேன். ஆனா யார் எங்களை விட்டு தூரமாகிறாரோ அவரை சேர்த்து போறோம் இல்லை, அவரை சேர்க்கணும். அதுதான் நம்பி நபியவங்க சொன்னாங்களே, சேருங்க, பிரியாதீங்க. அநியாயம் செஞ்ச மன்னிங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, சேர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கையில வருது. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காஸிஉன். யார் உறவுகளை துண்டிச்சு வாழ்றானோ அவன் சொர்க்கம் போக மாட்டான். எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம். இந்த பாவ கரையோட சொர்க்கம் போகல அவனுக்கு. உறவுகளை பிரிஞ்சு வாழ்றானே, இந்த பாவத்தோட அவனுக்கு சொர்க்கம் போகலாம். அதுக்குரிய தண்டனையை பெற்றுதான் சொர்க்கம் போகணும். அல்லாஹ்வால வச்சு வருஷம். அதனால கண்ணியமான சகோதரர்களை, குறுகிய வாழ்க்கை, சேர்ந்த பிரியாதீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ் இன்னலி கராபத்தன் அஸிலுஹு. ஒரு மனிதர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த கூட்டம், அவங்களோட நான் சேர்றேன், ஆனா அவர் எங்களை தூரமாக்குறார். நீங்க நிறைய பேர் சொல்றீங்க, நாங்க
சேர்ந்து பார்த்து 2-3 தடவை சலாம் சொல்லியாச்சு, கணக்கு எடுக்கிறாரு இல்ல, மறு எங்களுக்கு என்னத்துக்கு இல்லை, நீங்க திரும்ப திரும்ப போங்க, சந்தேங்க, சலாம் சொல்லுங்க. இப்படி ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களோட ஒரு குடும்பம் நாங்க சேர்றோம், ஆனா எங்களை அவங்க தூரமாக்குறாங்க. வேணும் சொன்னாங்க, நான் அவங்களோட நல்லா நடந்து போறேன் யா ரசூலுல்லாஹ், ஆனா அவங்க எங்களோட மோசமாக நடக்கிறாங்க. வேணும் சொன்னாங்க, நான் அவங்களோட அன்பாக இரக்கமாக நடக்கிறேன், அவன் எங்களோட மடத்தனமாக நடக்கிறான். இப்படியெல்லாம் சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, لئن قلت كما قلت فكأنما تصفهم المل ولا يزال معك من الله ظهير عليهم. இந்த கருத்துப்பட சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சொல்றத போல எப்படி சொன்னாங்க, நான் தேர்றேன் ஆனா எங்களை தூரமாக்குறான், நான் நல்லா நடக்கிறேன் ஆனா எங்களோட மோசமாக நடக்கிறான், மடத்தனமாக நடந்து போறாங்க. நீங்க இப்படி சொல்றத போல இருப்பீங்கன்னா சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இப்படி இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி உங்களோட இருக்கு, அல்லாஹ்வுடைய உதவி உங்களோட இருக்குது. நீங்க சலாம் சொல்றீங்க, அவர் கணக்கெடுக்கிறார் இல்ல, நீங்க அவங்களோட குடும்ப ஃபங்க்ஷன்கள் எல்லாம் சொல்றீங்க, ஆனா அவங்க வாராங்க இல்ல, பிரச்சனை இல்ல, நீங்க தப்பி, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது, அவங்களோட அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, சிறிய சிறிய காரணங்களால் இன்றைக்கு குடும்பத்துக்கு தூரமாகுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, வத்தகுல்லாஹ் அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம், குடும்ப உறவுகளை துண்டிச்சு வாழ்றது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாம் உறவுகளோட சேர்ந்து வாழணும். அதுக்கு தான் அல்லாஹ் உதவி இருக்கு. யார் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, யார் கணக்கெடுக்கட்டும் பரவாயில்ல, நாங்கள் சேருவோம். கஷ்டமான ஒரு விடயம் தான், என்ன உள்ள விடாது, ஷைத்தான் விட மாட்டான், நஃப்ஸ் விடாது, ஆனால் நாங்கள் சேருவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனினுடைய நபி அவங்க சொல்றாங்க, ஒரு முறை ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்துருந்தோம். நபி அவங்க சொன்னாங்க, லா யுஜாலிசுனா காத்திஉ ரஹீம், எங்களோட யாராவது இந்த கூட்டத்தில் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றவன் இருக்கிறான், அவன் உட்கார வேண்டாம், அவன் உட்கார வைக்காது. அந்த மஜ்மால இருந்த ஒரு வாலிபன் பக்காம பத்தம் மினல், ஒரு வாலிபன் எழுப்பி போனான், பெய்து திரும்பி வந்தார். திரும்பி வந்தோடனே நபி அவங்க கேட்டாங்க, எங்க போயிட்டு வர? இல்ல, என்னுடைய சாச்சாவோட எனக்கு ஒரு முருகல் இருந்துச்சு, அவரோட நான் ஒற்றுமையாகிட்டு வாரே. நபி அவங்க சொன்னாங்க, இன்ன ரஹ்மத லா தன்ஸிலு அலா கௌமின் வ ஃபீஹிம் காத்திஉர் ரஹீம், அல்லாஹ் ஒரு கூட்டத்துக்கு அவனுடைய அருளை ரஹ்மத்தை இறக்க மாட்டான், எந்த கூட்டத்தில் உறவுகளை துண்டித்து வாழ்றவன் இருப்பானோ அவர்களை நெருங்க மாட்டான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வராது சொன்னான். அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே, ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, லா துஸாபிஹு காத்திஅ ரஹீம், உறவுகளை துண்டித்து வாழ்றவனோட நீங்க கூட்டாளி பிடிக்காதீங்க, நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அவனோட கூட்டாளியாக ஆக்காதீங்க. ஏனென்றால் குர்ஆனில் 3 இடங்களிலே உறவை துண்டித்து வாழ்றவனை அல்லாஹ் சபித்திருக்கிறான், அல்லாஹ் லானத் செஞ்சிருக்கிறான். 3 ஆயத்தையும் நாம் ஓதி காட்டினார். குர்ஆன்ல 3 இடங்கள்ல உறவுகளை துண்டித்து வாழ்றவனை சபித்திருக்கிறான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால அப்படியானவனோட தோழமை வச்சு கொள்ளாதீங்க, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனிடத்துல இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்கள், இதனால உறவுகளை பேணி வாழ கொஞ்ச காலம் வாழ போறோம், வருஷ கணக்கில் கோவம், உறவு சகோதரர்கள், ஒரே தாய் தந்தையருடைய குழந்தைகள், நான் உன்னோட மௌத்துக்கு வர மாட்டேன், நாவுதுபில்லா, கொஞ்ச காலம் வாழ போறோம். இதோட மௌத்தா போயிட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். 3 நாளைக்கு மேல ஒரு முஃமினோட வெறுத்து நடந்து மௌத்தாகிட்டா சொர்க்கம் போக மாட்டான், நரகம் போவான் சொல்ல. அதனால சகோதரர்களே,
பெரியார்களே, பிரச்சனை இல்லை, நாங்க பணிஞ்சு போவோம், நாங்க பண்ணிவோம், நாங்க போய் சலாம் சொல்லுவோம், நாங்க ஹதியாக்களை கொடுப்போம், அவர்கள் தரவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. நபியுடைய ஹதீஸ், சேருங்க, அநியாயம் செஞ்ச மன்னிங்க, உங்களுக்கு தராட்டி கொடுங்க, அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்துவார். அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்று சொல்றது இது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. இன்னைக்கு திடீர் மரணங்கள் அதிகமாக, வாலிபத்தில் நிறைய மூத்துகள், கொஞ்ச காலம் வாழ போறோம். இந்த வாழ்ற வாழ்க்கையில ஏன் நமக்கு மத்தியில் பிரச்சனை, சிக்கல்கள்? நாம் ஒற்றுமையாக வாழும் பொழுது அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை கண்ணியமாக வாழ வைப்பார், கண்ணியமான வாழ்க்கையை செய்வார், உயர்ந்த அந்தஸ்துகளை தருவார். அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து படைச்ச ரப்புடைய வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை வைத்து அந்த ரப்பை வணங்கி அந்த ரப்புக்கு இணை வைக்காமல் அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எங்களோட பாவங்களை மன்னி தருவாயா. இரக்கமான ரப்பே, சங்கையானவனே, நாங்கள் பலகீனமானவர்கள் அல்லாஹ், நாங்கள் உறவுகளை பேணி வாழக்கூடியவர்களாக, முக்மீன்களாக எம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. எமது தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக, அவர்களை நல்ல முறையில் கவனிக்கக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், அவர்களுடைய பத்துவாவை பெற்ற கூட்டத்தில் எம் அனைவரையும் ஆக்கி வைத்திடாது நாயனே. நாம் உலகத்திலே நாசமாக போயிடுவோம். யா அல்லாஹ், இரக்கமான ரப்பே, அவர்களுடைய துஆவை பெற்ற கூட்டத்தில் எம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிடாது நாயனே. எல்லாரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய கண்ணியவான்கள் கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்திடுவாயாக. எங்களை தேவைகளை ஹலாலான ஆஜாத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. அல்லாஹ், எங்கள் தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக. அவர்களுடைய துஆவை பெற்ற கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்துடுவாயாக. யாரெல்லாம் தாய் தந்தையர்கள் கபராளிகளோ அவருடைய கபர்களை சொர்க்கத்தில் பூஞ்சோலையாக ஆக்குவாயா. கண்ணுக்கு எட்டிய தூரம் விசாலமாக ஆக்குவாயா. யா அல்லாஹ், அவரோட ஹக்கில் ஏதாவது கொலை செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்தி நாயனே. யா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களுக்கு நீ உதவி செய்வாயா. மேலால கீழால வலதால இடலால பாதுகாப்பு நீ கொடுத்துட்டு நாயனே. யா அல்லாஹ், ஆயிரக்கணக்கான மக்கள் ஷஹீதாகிட்டாங்க. யா அல்லாஹ், நீ அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். போன்ற பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வேற எந்த பாதுகாப்பும் இல்லை நாயனே. நீ பாதுகாக்கக்கூடிய மகா சக்தி வாய்ந்தவன் யா அல்லாஹ். அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் அத்தனை நீ செஞ்சு கொடுயா அல்லாஹ். என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். நீ தான் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய். ஏதோ தப்பு தவறுகள் நடந்திருந்தா மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தி நாயனே. நீ எங்களுடைய ரப்பு என்பதை காட்டியா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய ரப்பு யா அல்லாஹ் நீ. யா அல்லாஹ், அந்த அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். ஹிதாயத் இல்லைன்னா நீ அவர்களை அழிச்சிடியா அல்லாஹ். முஸ்லிம்களின் இஸ்லாத்தை பாதுகாத்தது, அதுக்கு எதிரான அனைத்து சூழ்ச்சிகளை நீ தவிடுபடியாக ஆக்குவாயா. وآخر دعوانا الحمد لله. الحمد لله الحمد لله عظيم الذات عظيم الصفات